வணக்கம். இன்று சென்னையில் நடந்த ஒரு வழக்கை பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம். மனைவியின் மீது தவறான சந்தேகம். உள்ளபடியே மனைவி நன்றாக இருக்கும்போது ஒரு கணவன் மனைவியை தவறாக நினைத்ததனால் எவ்வளவு பெரிய குழப்பங்கள் வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த வழக்கை பதிவு செய்கின்றேன். தேனாம்பேட்டை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸில் நான் உட்காந்துருக்கும்போது காலையில் ஒரு 7:30க்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், வசதியானவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டர் அவர் அழைச்சிட்டு வர்றாரு. என்னுடைய பாதுகாப்பு அறையில் இருக்கிற பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த 3 கிலோ தங்கம் காணோம். 3 கிலோன்னு அது கிரேவ் கேஸு. அவ்வளோ தங்கம் வந்து ஒரு தனி மனிதர் வைத்திருப்பாருன்னா அவர் வச்சுருக்கிறதுக்குரிய எல்லா விதமான தகுதியும் அவர்கிட்ட இருக்குதுன்னு அவர்கிட்ட பேசினதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, போய் என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்போன்னு உடனே புறப்பட்டு அந்த சம்பவ இடத்துக்கு போனோம். எவ்வளவுக்கு ஒரு சம்பவ இடத்துக்கு சீக்கிரம் போகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சம்பவ இடத்தை தெளிவாக வந்து நம்ம சோதனை போடுறோமோ, ஏதாவது பொருட்கள் இருக்கான்ட்டு, எவ்வளவுக்கு அந்த சம்பவத்தில் சம்பந்தம் உடையவர்களை தரவாக விசாரிக்கிறோமோ, இதெல்லாம் வந்து வழக்கை வந்து எளிதிலையும் சீக்கிரமாகவும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ அங்கே போனால் அவங்க மனைவியை கூப்பிட்டு கேட்குறோம், அந்த வீட்டில் யார் யார் இருக்கான்னு. கணவன் மனைவி 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. பெரிய வீடு. வாட்ச்மேன் வந்து புதுசாக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ரொம்ப வயசானவர். அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே 20 வருஷமாக அந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்க மேலெலாம் எந்த சந்தேகமும் இல்லை சார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், அந்த வீட்டுக்கு பெரிய காம்பவுண்ட் சுவர் இருக்குது. வீட்டினுடைய வாசல் கதவு உள்ளே லாக் பண்ணிடுறாங்க. பின்புற கதவையும் உள்ளே லாக் பண்ணிடுறாங்க. கொல்லை கதவுன்னு சொல்லுவோம். மாடியில் ஒரு கதவு இருக்குது, அதையும் உள்ளே லாக் பண்ணிட்டு தான் இந்த அம்மா நான் வந்து படுத்தேன்னு சொல்கிறாங்க. எல்லா கதவுமே லாக் பண்ணியிருக்கு. பின்புற கதவு மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. தரைத்தளத்தில் கீழே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி பண்ணி அதில் படி இறங்கி உள்ளே போனால் அங்கே வந்து ஒரு பெரிய பெட்டகம் இருக்குது, லாக்கர். அதில் தான் அந்த 3 கிலோ தங்கமும் வச்சுருந்தேன் சார். அதோட ஒரு 1 லட்ச ரூபா கேஷும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது அப்படியே பூட்டினபடி இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறது எப்படி திருட முடியும் சாவி இல்லாமன்னா? இல்லை சார், சாவியை எடுத்து அவன் திறந்துருக்கான். சாவி எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், சாவி என்னுடைய தலைமாட்டில் தலையணைக்கு அடியில் இருந்துச்சு அப்படி. சரி, உன் ரூமுக்கு அவன் எப்படி வந்தான் அப்படின்னா, ரூம் உள்ளே லாக் பண்ணுறதில்ல சார், சும்மா தான் படுத்திருந்தோம் அப்படி. சரின்னு மாடிக்கு போய் பார்த்தா மாடி கதவை அவங்க திறந்தாங்க. இந்த கதவை எப்பொழுதும் திறந்து வைப்பீங்களா பூட்டி வைப்பீங்களா அப்படின்னா, உள்ளே நான் தான் சார் நேற்று நைட்டு தூங்கும்போது லாக் பண்ணிவிட்டு தூங்கினேன் அப்படின்னா. மாடியில் போய் பார்த்தா அந்த வீட்டு சுவரில் ஒரு பெரிய ஏணி வந்து அதில் இருக்குது. மழை நேரம் கீழெல்லாம் வந்து ஈரமாக இருந்துச்சு, தரை, மண் தரை. அதில் ஒருத்தன் மேலே ஏறி வந்தது, அந்த கால் தடம்லாம் பட்டுருந்துச்சு. ஆள் ஏறி வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அஃபென்ஸ் உண்மைன்னு தெரியுது. மேல் கதவு வந்து உள்ளே லாக் பண்ணியிருக்கும்போது அது எப்படி திறந்து வந்திருக்க முடியுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. பின்னால் உள்ள கதவை வந்து வெளியிலேருந்து திறக்கிறதுக்கு மேல் கதவை எப்படி திறக்க முடியாத மாடி கதவை, அது மாதிரி பின்னாலேயும் திறக்க முடியாது. ஆனால் இவங்க வந்து திருடன் அந்த வழியாக தான் வெளியில் போயிருக்கான் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவன் அப்படி தான் வெளியில் போயிருக்காங்கிறது தெரிஞ்சு. அந்த ஏணி சாத்தியிருந்தது எங்கேன்னு கேட்டால், அது எங்கே இருந்துச்சு, யாருடைய ஏணின்னு கேட்டால், இது கொல்லப்புறத்தில் இருந்துச்சு சார், இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உட்காந்து விசாரிக்க ஆரம்பிக்கும்போது 3 கதவும் லாக் பண்ணிவிட்டு இவங்க தூங்கும்போது எப்படி ஒரு திருடன் வந்து வேறு எதுக்கும் என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு வாய்ப்பே இல்லாத போது ஒருத்தன் எப்படி உள்ளே வர முடியும்? இவங்க 2 பேருக்கு தெரியாமல் இது எப்படி நடந்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம். உள்ளே இருக்கிறவங்க யாராவது கதவை திறந்து விட்டால் ஒழிய வெளியிலேருந்து யாரும் உள்ளே வர முடியாது. இதை மீறி அந்த அம்மா கேட்கும்போது வந்து இந்த சம்பவம் நடந்த விதத்தை அவங்க சொன்னால் கூட ஏதோ வேறு ஒரு பெரிய சிந்தனையில் வேறு ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளான மாதிரியே அவங்களுடைய பேச்சு இருந்துச்சு. இவரும் வந்து ஒரு பிரயோஜனமான தகவல் எதையும் கொடுக்குற மாதிரி இல்லை, ரொம்ப பதட்டமாக இருந்தார் அவர். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உமன் டிஎஸ்பி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த சேட்டை கொஞ்சம் போக சொல்லிவிட்டு இந்த அம்மாவை தனியாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு விசாரித்தோம். அதே நேரத்தில் அந்த சேட்டை இன்னொரு பக்கம் விசாரிச்சிட்ருக்குறாங்க, இன்னொரு டீம். அப்போது விசாரணை ரொம்ப அதிகமாகி கடினமாக போக ஆரம்பித்தோன்னே, கேள்வி மேல் கேள்வி போட்டோன்னே இந்த அம்மா சொன்னாங்க, சார் அந்த திருடனை நான் பார்த்தேன் சார் அப்படின்னாங்க. ஒரே ஆச்சரியம் எல்லாருக்கும்.
எப்படிம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார், அவன் எங்களுடைய ரூமுக்குள்ளே வந்து தலையணைக்கு அடியிலிருந்து அந்த சாவியை எடுக்கும்போது சாவி கொத்து கீழே விழுந்து சத்தம் வந்துச்சு சார். அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார். நான் டப்புன்னு முழிச்சு பார்த்தேன். நைட் லேம்ப் வெளிச்சத்தில் அவன் முகத்தை பார்த்தோன்னா நான் மிரண்டுட்டேன் சார். இப்படி கையை வச்சு உஸ்ஸுன்னு சொன்னான். நான் அப்படியே வந்து பாத்ரூம் போயிட்டேன் சார். யூரினேட் ஆகிட்டேன். அவ்வளோ பயந்துட்டேன். எந்திரிச்சு போய் பாத்ரூமில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு குளித்தேன். குளிச்சுட்டு வெளியில் வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து தண்ணி வர சத்தம் கேட்டு என்னன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கிளப்புனா அதுக்குள்ளே அவன் வெளியில் போயிட்டான். ஏதாவது அவரை பண்ணிவிடுவானோ இல்லை நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவானோ, சாவி எடுத்துட்டானே என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஷாக்காகி அப்படியே இருந்தேன் சார். கொஞ்சம் நேரம் கழித்து சரி வேறு வழியே கிடையாது, அவனை ஒரு எழுப்பிடுவோம். ஆனால் 2 பேர் சேர்ந்து அவனை என்ன பண்ண முடியும், ஏதாவது ஆயுதம் வச்சுருந்தானே என்ன பண்ணுறது, இப்படி சிந்தனையிலே அந்த அம்மா அப்படி ஷாக்கிலேருந்து மீள்றதுக்கே ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் பல சிந்தனை. அது நேச்சுரலாக அந்த மாதிரி நேரத்தில் இப்படி வர்றது உண்டு. இதை இவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த சேட்டை விசாரித்த அதிகாரி அங்கேருந்து வந்து சார் இந்த அம்மா மேலே சந்தேகமாக இருக்குது சார், அவர் சேட்டு வேறு ஒன்று சொல்கிறாரு சார், இந்த பக்கம் வாங்க சார் அப்படின்னோடனே போய் பார்த்தா அந்த சேட்டு வந்து என் மனைவி மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாரு சார். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னோடனே 2 காரணம் சொல்கிறாரு சார். வெளியில் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் தெருக்கதவை வந்து திறந்து வச்சுருந்தாங்க. வெளியில் போய் பார்த்தா அங்கே ஒரு ஷூ கிடக்கு. இந்த ஷூ என்னது இல்லைன்னு சொல்கிறாரு. இது எதிர்த்த வீட்டுக்காரனுடைய ஷூன்னு சொல்கிறாரு. எதிர்த்த வீட்டுக்காரனுடைய ஷூ இங்கே எப்படி வந்திருக்க முடியும்? இந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க, நடந்ததை உண்மையை சொல்கிறாங்க, திருடனை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர் ராத்திரியில் எழுந்திரிச்சு குளித்தா சார். அந்த நேரத்தில் குளிக்கிறதுக்கு அவசியம் என்ன சார்? நான் தண்ணி போட்டுட்டு தூங்கினேன் சார். நடந்தது பாதி என்னன்னு எனக்கு தெரியாது சார். தயவுசெய்து விசாரித்து என் மானத்தை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்கிறாருன்னொன்னே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. இது திருட்டுக்கு மீறி இந்த சம்பவம் வேறு டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த விசாரணையை அன்றைக்கு அதோடு முடித்த மாதிரி இன்றைக்கும் இந்த வழக்கை இதோடு முடிச்சுக்கிறேன். ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணோங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.